வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், இன்றைக்கு என்னுடைய டைம் வந்து ஜிம்முக்கு சரியாக 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் இன்றைய டைம் டேபிள். ஆனால் நான் வேலை முடித்து எனக்கு டெண்டர் அலுவலாக வெளியே போயிட்டு வர பிந்திட்டு அப்போ 4:30 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அதை எடுத்துக்கொண்டு உடனே வந்துட்டேன். இப்போ என்னென்னு கேட்டால், டெண்டரு நண்பர்கள் உறவுகள் எல்லாம் அடித்து கேட்டிருந்தார்கள். உறவுகள் சொந்தங்களை பற்றி சொல்லியிருந்தீங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். நான் அதுக்குள்ள பெரிய அளவில் வர இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால், நான் எனக்கண்டு உண்மையான உறவுகள், உண்மையான நண்பர்களை நாங்கள் தெரிவு செஞ்சிட்டோம். தெரிவு செய்து அதெல்லாத்தையும் வந்து எங்கே இந்த ஆரம்ப காலத்தில் டைரி என்று எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி டைரியில் எழுதிட்டேன். அதுக்கு பிறகு கணக்கே பேர் வந்து மினக்கட்டு நாங்களும் வந்து அவைகளோட மினக்கற அளவுக்கு நீ எங்களுக்கு டைம் இல்லைன்னு தெரியுமா. எங்களுக்கும் நல்ல கடவுளை என்று சொல்லி வேதத்தை படிப்ப இரவும் பகலும் நல்லபடியாக வேதத்தை படிக்க தேவனை நல்லா உணர்த்துவார் எங்களுக்கு ஒரு விடயங்களை. சரிதானே? உண்மையான மனிதரார், உண்மை இல்லாமல் நடக்கிற மனிதர் யார் என்று சொல்லி தேவன் நல்லா உணர்த்துவார். அந்த உணர்த்தலின் படியே நானும் வந்து தேவனுக்குள்ள அனுதினமும் பைபிளை நல்லா படிப்பேன். பைபிளை படிக்க பிடிச்சேன்னு சொன்னால் உண்மையிலேயே வேதத்தில் எல்லா விடயத்தையும் பட்டிவா ஆறாமரை பார்த்து நடக்கிறதால நானும் சில நல்ல தம்பி தங்கையாக இருக்கிறவர்களையும் நண்பராயிருந்து உறவாய் வந்தவர்களையும் அப்படியான சிலரை நாங்கள் ஆதரித்து கொண்டு அப்படியே எங்களோட வன்னி மலத்துளி ஜிடி போட நாங்கள் பயணிக்கலாம் என்று சொல்லி சில முடிவு எடுத்திருக்கிறோம். மற்றது வந்து சிலர் வந்து அநாகரிகமாக போன்களில் வந்து கதைக்க வாரீங்கள். அநாகரிகமாக கதைச்சா என்ன தெரியுமா செய்யும்? பச்சை வரையை கொண்டு பண்ணணும், நிப்பாட்டைய சிகாப்பு சிகாப்பு டக்கண்டு ஓப்பாக போயிடும். அவ்வளோதான். நீண்ட நேரம் தேவையற்ற விடயங்களை பேசுவதில் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்று கேட்டால், இப்போ பைபிளை வச்சிருக்கிறேன்னு சொன்னால் நான் பைபிளோட வந்து நெருப்பில் வேலை செய்கிறேன். நான் கத்தி பிடிச்சி வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஏறக்குறைய இன்றைக்கு 17 வருஷம் முடிஞ்சு 18 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரான்ஸில். அப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம், காலையிலேயுமே சொன்னால் நம்ப மாட்டீர்கள், காலையிலேயே மாஸ்டர் அடித்து நீண்ட நேரம் நிறைய விடயங்களை கதைச்சி கொண்டிருந்தார் என்னோட. நான் சொன்னேன், எல்லாம் தேவன் காத்து கொள்ளுவார், நீங்கள் ஒன்றை குறித்து யோசிக்காதீங்க என்று சொல்லி அவருடைய மிஸ்ஸஸுக்கு லேசான ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை குறித்து சொல்லியிருந்தார். அதற்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அவருக்கும் கூட சின்ன ஒரு உடல் பலவீனம் உண்டு என்று சொல்லியிருந்தார். அதுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அப்படி நடக்கல எனக்கு நல்ல அண்ணன் தம்பி இருக்கணும், இங்கேயும் இருக்கணும், ஸ்ரீலங்காவிலையும் இருக்கணும். அவைகளோட வந்து நல்ல உறவுண்டா அப்படி உறவு. அதே மாதிரி நான் இலங்கைக்கு போனால் முதல்ல பார்க்க விருப்பப்படுறது ஆரியன்னு சொன்னால், தம்பி தங்கச்சியாக்களை பார்த்தாலே இந்த நீண்ட நாள் நண்பரும் உறவுமான பாவுண்ணையத்தான் போய் பார்க்கணும். என்று கேட்டால் பாவுண்ணா வந்து என்ன சொல்கிறது, அப்படியான ஒரு நல்ல ஒரு நட்பு, நல்ல உறவும் பாவுண்ணா. அவர் மீது எனக்கு வந்து நிறைய விருப்பமும் இருக்குது, பற்றியும் இருக்குது. அவரை குறித்து போய் பார்க்கணும். தம்பியாக்களோட கதை கேட்கணும், வந்தால் போய் பார்ப்போம்ண்டு பார்க்கணும். இன்றைக்கும் கூட பெரிய ஒரு ராந்தி ஒன்று இருந்ததை முடித்து கொண்டு வந்துட்டேன். அதே போல் இதுக்கு முதல்ல ஒரு பதிவு ஒன்று வச்சுருப்பேன் பாருங்கள், காரில் வரைக்கும் ஒரு பதிவு ஒன்று வச்சுருப்பேன். அது உங்களுக்கு நிலமாக இருக்கும். அதே போல் என்னென்று கேட்டால், வருகிற கிழமை என்னுடைய வேலை செய்கிற முகாமையாளருக்கு ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறதால அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அதை செய்கிறார்கள், வரும்படி கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து எனக்கு வேலை முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு சமாதானமான ஒரு இடத்துல போய் சமாதானமான ஒரு ஆராதனை பார்ப்பது தான் என்னுடைய பொழுதுபோக்கு. மற்ற 7 நாளில் அந்த அரை நாளைத்தான் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டு மிச்சம் 6.5 நாளும் என்னது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதே போல் நண்பன் கதைச்சான், காய்ச்சி போட்டு திங்கக்கிழமை சந்திப்போமான்னு கேட்டான். அப்போ திங்கக்கிழமை அவனையும் இருக்கா சந்திக்க வேண்டியது இருக்குது. அதே போல் என்னுடைய வன்னி மலத்துளிய யூடியூப்புக்கு நீங்கள் ஒரு தரம் வந்து நீங்கள் பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சில அண்ணியாக்கள் என்னோட கதை கேட்கல வந்து எடுக்க சொல்கிறீங்கள், உண்மையிலேயே சாத்துக்கோள் எடுக்கலாம்னு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கேக்குள்ள கதைச்சு செய்யலாம்னு சொல்லி கூட நேரங்கள் சரியான மட்டாக இருக்குது. அதான் மெயின் பிரச்சனை. வேறொரு பிரச்சனை நேரங்கள் மட்டு இப்போ காரில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு டக்குண்டு வந்துட்டு திரும்ப ரெயினுக்குள்ளே போய் ரெயினில் வரையலாம்னு சொல்லி பார்த்தாலும் டைமுகள் சரியான மட்டாக இருக்குது. அதோட காலநிலைகளும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒத்து போகிற மாதிரி இல்லை. அப்போ நான் சில அண்ணியாக்கள் என்னோட காய்ச்சி தினமும் எங்கட இடங்களையும் வந்திருக்கா செய்து விடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அவர்களுடைய செய்தால் எங்களுக்கு சப்கிரேசர் வரியினமா வெல்வெட்டின் அமர்த்தினமான்றதை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய தொழிற்சாபனங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு அண்ணியாக்களும் தங்களுடைய விடயங்களில் வளரணும். அவர்களும் நிறைய விஷயங்களுக்குள்ள வந்து ஒரு முன்னேற்றத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தேவன் கூட இருக்க வேண்டும். அதே போல் இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால் ஒரு அண்ணா என்னோடு நீண்ட நேரம் பேசியிருந்தார். பேசியிருக்கும் பொழுது நிறைய விடயங்களை என்னோடு அவர் பகிர்ந்திருந்தார். அப்பொழுது சில விடயங்களை நான் அவரிடம் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு சரியாக ஆராய்ந்து விட்டு அவரோடு சில விடயத்தை நான் அவருக்கு பகிர்ந்திருந்தேன். அவர் அது நல்லதென்று சொன்னார். அதே போல் நலமானதை பேசுவதாக இருந்தால் என்னுடைய நம்பர் இருந்தால் பேசுங்கள். நலமற்றதை பேசுவதாக இருந்தால் நீங்கள் வேறு இடங்களில் பேசிக்கொள்ளுங்கள். என்னோடு பேசுவதற்கு இடம் கிடையாது. இதை நான் தாழ்மையாகத்தான் சொல்லுகிறேன். என்னென்று கேட்டால் மன்னித்து கொள்ளுங்கள். வன்னி மலத்துள்ள யூடியூப் எப்பொழுதுமே நேர்பாதையிலேயே போய்கொண்டிருக்கும். இங்கே சொல்லுவார்கள் எப்படி என்று கேட்டால், அங்கும் பார்க்காதே இங்கும் பார்க்காதே நேரையே பார்த்து கொண்டு போன்ற மாதிரி அப்படித்தான் போய்கொண்டிருக்கும். எனக்கு வன்னிமலத்துள்ள யூடியூபுக்கு அநேக அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கிறார்கள். நான் ஒரு தனியால் கிடையாது. ஒரு காரியம் என்று சொன்னால் நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன். பதிவுகளில் மாத்திரம் நான் சில விடயங்களை பேசுவேன். வெளிப்பட்ட முறையில் யாராவது எனக்கு போன் எடுத்தால் சில பேர் சொல்லுவார்கள், சும்மா தான் எடுத்தோம் என்பார்கள். அவர்கள் ஏன் எடுக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. எடுப்பார்கள் வந்து சும்மா தான் எடுக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அதுகள் உங்களுக்கு அந்த மினக்கற நேரத்துக்கு உண்மையாக சொல்லுகிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபோனுகளில் மினக்கற நேரத்துக்கு ஒரு மணித்தியால வேலை செய்துட்டு அதில் வர ஒரு 15 ஈரோ தூக்கி இலங்கையில் இருக்கிற முடியாதவர்கள் ஏழை எளியங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கள் என்று சொன்னால் அதுகள் உங்களை பெரிய ஆசீர்வாதம் பண்ணீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கள், அவர்களும் நல்லா இருப்பீர்கள். இன்றைக்கு எல்லா இடத்த பார்த்தாலும் ஃபோனால் தான் பிரச்சனை. அதுதான் உண்மையான விஷயம். ஃபோன் தான் பெரிய பிரச்சனை. இதை வந்து புரஞ்சிக்காரர் கூட நிறைய விஷயத்தில் சொல்லி கொண்டிருக்கார். அதே போல் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அவர்கள் கூட 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஃபோனை பாவிக்கலாம், அதுக்குட்பட்டவர்கள் பாவிக்கக்கூடாது என்று சொல்லி கூட சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை நிறைய பேர் ஆதரிப்பார்கள். நிச்சயமாக இது புரஞ்சு நாட்டில் ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் வைக்கும் பொழுதும் அந்த சட்டங்களை வந்து அவைகள் நல்ல முறையில் கொண்டு போவினோம். அது அப்படியே போகட்டும். உங்களுக்கு ஒவ்வொரு விடயமும் நல்லா இருக்கும். சில பேர் வந்து கேட்கிறீர்கள் அரசியல் பேசுங்கள் என்று. அரசியல் என்ன பேசுவது? மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியல் செய்து கொண்டு போகிறார்கள். பேர்ந்ததற்கு நாங்கள் அரசியல் பேசுவது? பேசுகிறவர்கள் எல்லாரும் நல்லபடியாக பேசிக்கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே சமாதானமாக வழி நடந்து கொண்டு இருக்கட்டும். யார் என்ன செய்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்து மக்கள் சந்தோஷமாக வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக தாய்நாடு இலங்கையில் உறங்கி எழுந்தால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. படிப்புகள் எல்லாம் நல்லபடியாக படித்து எல்லாரும் பட்டதாரி ஆகி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் வந்து சரியான முறையில் மாணவர்கள் போய் பல்கலைக்கழகங்களில் தங்களுடைய காரியங்களை வடிவாக செய்கிறார்கள். ஹாஸ்பிட்டல்களுக்கு செல்லுகிறவர்களோடு சில முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அங்குள்ளவர்களை பராமரிக்கிறார்கள். அதே போல் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு செல்கிறவர்களை பார்த்தாலும் சரியான முறையிலே அவர்கள் நினைப்பதை விட நல்ல முறையில் அங்கே பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் வழங்கப்பட்டு எல்லாரும் வந்து நல்ல முறையில் வெளியேற யாழ்ப்பாணத்திலும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட்டிருக்குது. வவுனியாவிலும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. அது கொழும்பு வளமையாகவே கொழும்பு அது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எப்பயுமே கொழும்பில் வந்து பெரிய ஆஃபீஸுகள் எல்லாம் இருக்கிறபடியால் அங்கெல்லாம் சரியான சில இடங்களில் சில பிரச்சனைகள் நடக்குது. அதுகளெல்லாம் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கில் 2 வருடம் தானே முடிந்திருக்கிறது. என்ன 3 வருடம் இருக்குத்தானே. அந்த 3 வருடத்துக்கு இருக்கிற அரசாங்கம் நல்லதை செய்யும். இப்போ நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும் என்று நினைத்து கொண்டு நீங்களும் சமாதானமாக இருங்கள். உங்களோட குடும்பம், பிள்ளைகள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள்
வேலைடங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். முரண்பாடுகளை நிப்பாட்டி நீங்கள் மனசமாதானத்தோடு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அதை வன்னி மலத்துடைய யூடியூப் சார்பில் நானும் விருப்பப்படுகிறேன். உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி, வணக்கம் நண்பர். தமிழ் சொன்ன உறவுகள் அனைவருக்கும்.